ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது தேர்ட் ஐக்கு சம்மந்தப்பட்டது. தேர்ட் ஐல ஒரு பார்ட் தான், தேர்ட் ஐயோட கண்டினியூஷன் தான் ஆஸ்ட்ரல் டிராவல். ஸோ இந்த எம்டி மைண்ட் ஸ்டேட், எண்ணமற்ற நிலை, எம்டி மைண்ட் ஸ்டேட், இல்லைன்னா டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட், இல்லைன்னா சமாதி ஸ்டேட், இதெல்லாமே ஒண்ணுதான். மெடிடேட்டிவ் ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான், சமாதி ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான். மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க தியானம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கண்ண மூடி மூச்சு கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட அவேர்னஸ் மூச்சு மேலேயும் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் மேலேயும் இருக்கும், ரெண்டுத்து மேலேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மறுபடியும் உங்களோட அவேர்னஸ் மூச்சு மேல கொண்டு வர வர உங்க தாட்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும், கம்மியாயிட்டே வரும், உங்களோட யோசனைங்க கம்மியாயிட்டே வரும். உங்களுடைய இதுல வந்து ரெண்டு விஷன் இருக்கு, சென்ட்ரல் விஷன், பெரிஃபெரி விஷன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்க்குறோம்னா எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது சென்ட்ரல் விஷன். பட் ஃபோக்கஸ் பண்றதை தவிர்த்து அது சரௌண்டிங்ஸும் நம்மளுக்கு தெரியும், அது பெரிஃபெரி விஷன். ஸோ நீங்க மூச்சை கவனிக்கிறப்போ உங்களோட சென்ட்ரல் விஷன் வந்து மூச்சு மேல், சைட்ல தாட்ஸ் கூட வரும். ஸோ நீங்க மறுபடியும் ஃபோக்கஸ் வந்து மூச்சு மேலேயே நீங்க கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா தாட்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து மூச்சு மட்டும்தான், தாட்ஸ் இல்லாம மூச்சு மட்டும்தான் ஒரு ஸ்டேஜ்ல. அப்படியே நீங்க தியானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு கம்மியாயிட்டே வரும், தாட்ஸும் கம்மியாயிட்டே வரும், மூச்சும் கம்மியாயிட்டே வரும். அதாவது இந்த பிரெத் கூட ரொம்ப சட்டில் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து மூச்சும் இருக்காது, தாட்ஸும் இருக்காது. உங்க உடம்பு உங்களால ஃபீல் பண்ண முடியாது. தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க உடம்பு உங்களால ஃபீல் பண்ண முடியாது. உங்க மூச்சை ஃபீல் பண்ண முடியாது, மூச்சு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் யோசனைகளும் இருக்காது. ஓகே, ஸோ உங்க தாட்ஸ் எம்டி ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் அப்பதான் புதுசா மெடிடேஷன் பண்ணிட்டு அது பண்றப்போ அது கொஞ்சம் பயமா இருக்கும். என்னடா இது, எனக்கு மூச்சு நின்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அவங்க பயப்படுவாங்க. ஆனா பயப்படக்கூடாது. பயப்படாம ஓகே கண்டினியூ கண்டினியூ பண்றப்ப என்ன ஆகுனாக்கா யூ வில் கோ பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். எவ்வளவு டைம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க சுத்தி இருக்கிற ஸ்பேஸும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. யூ வில் பி இன் a டிஃபரெண்ட் ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு மீறி போகணும். ஸோ அதுதான் தியான நிலை அப்படின்னு சொல்றது. அதுதான் எண்ணமற்ற நிலை, இல்லைன்னா சமாதி ஸ்டேட். அந்த சமாதி ஸ்டேட்ல தேர் இஸ் அப்சல்யூட் பிளாங்க்னஸ். அட் த சேம் டைம் கம்ப்ளீட் சூன்யமா இருக்கும், ஆனா அதே நேரம் பரிபூர்ணமாவும் இருக்கும். ஸோ சூன்யத்தையும் பரிபூர்ணத்தையும் ரெண்டும் ஒரே வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அங்க. ஸோ அதுதான் சமாதி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் சிம்பிளா சொல்லணும்னா அந்த சமாதி ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த யோசனைகளும் இருக்காது. சமாதி ஸ்டேட்ல வந்து தேர் வில் பி அப்சல்யூட் நத்திங்னஸ் ஆர் அப்சல்யூட் கம்ப்ளீட்னஸ். ரெண்டும் இருக்கும் பாரடாக்சிக்கலி. மைண்ட் சுத்தமா இருக்காது, தாட்ஸ் சுத்தமா இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் உங்க மூச்சு கூட யூ கேனாட் ஃபீல் இட். யூ ஃபீல் தட் ஓகே மொத்த பிரம்மாண்டத்திலயும் நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அப்பதான். ஏன்னா அங்க நான் இந்த உடம்புல இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது லிமிடெட் தானே, இந்த லிமிடெட் ஸ்பேஸ். இந்த உடம்புல நான் இருக்கிறது லிமிடெட், நான் இந்த உடம்புல இல்லை, நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் சமாதி ஸ்டேட் அப்படின்னு. பரிபூர்ணமான ஸ்டேட் சமாதி ஸ்டேட்னா பரிபூர்ணமான ஸ்டேட். ஸோ அது நேச்சுரலாவே வரும் அது தியானத்துல. நம்ம அது எப்படி இருக்கும் என்று நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம், அதை பத்தி we are least bothered. கண்ண மூடி தியானம் பண்ணணும், அது நடக்கிறது நடக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த சமாதி ஸ்டேட்டுக்கு நான் போகணும், அதை நான் அந்த பரவச நிலையை நான் அடையணும், அந்த பிரம்மாண்டத்தை நான் பார்க்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா கூட அது நடக்காது. ஏன்னா அது மைண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து அது பிளாக் பண்ணும். ஜஸ்ட் சரண்டர், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த சரண்டர் ஸ்டேட்டுக்கு. நார்மல் மக்கள் சில நொடிகள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட், இல்ல சன்ரைஸ், இல்ல நீங்க ஒரு ஃபாரஸ்ட்ல இல்ல அந்த ஓஷன் பாக்குறப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நம்ம அப்படி கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பரிபூர்ணமான ஆனந்தம், கம்ப்ளீட் பிளாங்க் ஸ்டேட். இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு நொடி இல்ல இன்னொரு நொடி அவங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் இது தியானத்துல வந்து கான்சியஸா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் பண்ணிருப்பீங்க. அங்க டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு பியாண்ட் போறீங்க. அதுதான் மெடிடேட்டிவ் ஸ்பேஸ். உங்க ஆன்மாக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும், ஆனா கான்சியஸா திருப்பி நம்ம உடம்புல வரப்போ உங்களுக்கு அது உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியாது.
ஆனா சமாதி ஸ்டேட்ல வந்து யுவர் நீங்க மெடிடேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெடிடேட்டிவ் ஸ்டெப். அதே இந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்ல கடைசியில போக 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 ஒரு ஓல்டு சோல், ஒரு டிரான்சென்டென்டல் சோல் வரப்போ அது அங்க சமாதி ஸ்டேட்டா மாறும். எல்லா சமாதி ஸ்டேட்னா எல்லா சமாதானங்கள் கிடைச்ச ஒரு நிலை, கேள்வி இல்லாத நிலை தான் சமாதி ஸ்டேட். அதாவது உன்னை எந்த கேள்வியுமே இல்லை, எல்லாத்துக்குமே உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு, நீங்க பரிபூர்ணமா இருக்கீங்க, அது சமாதி ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெடிடேட்டிவ் ஸ்டேட், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னாக்கா சமாதி ஸ்டேட் தானா வரும்.